கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். சிறுகதை உலகினுடைய பிதாமகர் என்று அழைக்கப்படுகின்றவர் நம்முடைய புதுமை பித்தன். விருத்தாஜலம் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் தென்பகுதி மக்களினுடைய வாழ்க்கை முறையை பிரதிபலித்த ஒரு பிரம்மா என்று கூட சொல்லலாம். அது மட்டுமில்லை, சென்னை நகரத்தை, மதுரை நகரத்தை என்று அவருடைய எழுத்தில் படாத நகரங்களே கிடையாது. மொழி அவருக்கு அப்படி கை கொடுத்தது. அவருடைய கதையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரம் காலையில் வெள்ளிக்கிழமை எழுதின மாதிரி இருக்கும். அதில் ஒரு சிறுகதை சங்குத்தேவனின் தர்மம். கதை இப்படி ஆரம்பிக்கும். முறுக்கு விற்கிற பாட்டி முத்தாச்சின்னா அந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கிறப்ப அந்த பாட்டியினுடைய பெயர் நமக்கு தெரியுது. அடுத்து அவர் அந்த அம்மா எப்படி ஏழ்மையாக இருக்கேங்கிறதுக்கு குசேலர் என்று தமக்கை உறவு அப்படிம்பார். குசேலர் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, 27 பிள்ளைகளோட வறுமையில் இருந்தவர். தமக்கை உறவான், ஏழை, ஒத்த மக. அவள் கல்யாணத்துக்கு தான் காதில் போடக்கூடிய பாம்படம், இப்போ மதுரை பக்கம்லாம் அதுக்கு தண்டட்டின்னு சொல்லுவோம், அதை மெருகு போட்டு புதுசு பண்ணி கொண்டு போகலாம்னு ஆசாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அந்த அம்மா கொடுக்குறா. காலையிலேருந்து உட்காந்துருக்கா. ஏன்னா பல முறை நடந்தும் அவர் திருப்பி தரல, வேலை பார்த்து கொடுக்கல. அன்றைக்கி சொல்கிறா, விடிஞ்சா கல்யாணம்யா குடியா அப்படின்னு கேட்குறா. சொன்ன உடனே சரின்னா அவர் கொடுக்குறப்பே பேசிட்டு கொடுக்குறாரு. ஆமாம், நீ இங்கேருந்து நடந்து அந்த ஊருக்கு போயிடுவியா? பொழுது சாயிற நேரம் ஆச்சே. அதெல்லாம் போயிடுவேன். மூங்கில் அடையானும் மற்ற சாமிகளும் கூட இருக்கல குலதெய்வம் சொல்லிவிட்டு, இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, சங்குத்தேவன் நடமாட்டம் இந்த பக்கம் அதிகம் இருக்கான். முந்தா நாள் செட்டியார் எங்கேயோ வெளியே போய் பணம் வாங்கிட்டு வரப்போ 2000 பிடிங்கிட்டு போயிட்டானா என்று சொல்ல 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 அந்த கிழவியினுடைய மனதில் பயம் ஏற்படுது. இப்போ அந்த கிழவி அந்த பாம்படத்தை வாங்கி சுருக்கு பையில் வச்சுக்கிட்டு அள்ளி முடிச்சுக்கிட்டு மெதுவாக நடக்கிறான். அதில் புதுமைப்பித்தனுடைய நடை அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிஞர்கள் வர்ணிப்பது போல் அந்த அந்திமாலை ஒன்றும் அப்படியெல்லாம் அழகாக இல்லை, சற்றென்று இருள் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போகிறப்பையே எல்லா சாமியும் கும்பிட்டு போகிறான். அப்புறம் ரொம்ப தூரத்தில் ஒரு ஆள் தெரிகிறார். அந்த கனத்த உருவம், ஆஜானுபாகுவான தோற்றம், பெரிய கிருதா, தலையில் முண்டாசு, கையில் அக்குள்ள ஒரு குறுந்தடி. கிழவிகளுக்கு எப்போவுமே இந்த ஆஜானுபாகமான தோற்றம் உள்ள ஆட்களை பார்த்தா ஒரு பாதுகாப்புணர்வு தோன்றுமா. யாரையாவது நில்லு அப்படின்னொடனே அங்கேருந்து அந்த குரல் கேட்குது. நீ யாருமா? என்ன நேரத்தில்? ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்கு போகிறேன். நேரம் போகிறிய? என்ன? எனக்கு மக கல்யாணம், அதுக்காக நான் போய்த்தான் எல்லா வேலையும் பார்க்கணும். போன்ட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஒத்த பிள்ளைக்கு போடுறதுக்கு 2 பாம்படம் மடியில் வச்சுருக்கேன். அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இந்த பக்கம் எப்படி என்னவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும், பயப்படாத நான் கூட வரேன்ல சொன்னோடனே 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிக்கிட்டே போகிறப்ப, சரியா இந்த கோயில் தெரியுது, ஊர் வந்துடுச்சு, நான் போகட்டுமா? ரொம்ப சந்தோஷமியா அப்படின்னு அந்த திருநெல்வேலி பாஷையெல்லாம் விடைபெறா. அப்போ அந்த ஆஜானுபாகமான உருவமாக இருந்த அந்த ஆம்பளை, ஏ கிழவி, தா இந்த 1 ரூபா பணத்தை வச்சுக்கோ, உனக்கு பேரன் பிறந்தான்னா என் பேரை வை. கிழவி ஆச்சரியப்பட்டு போய் இன்றைக்கி நல்ல மூஞ்சில் முடிச்சிருக்கும் போலன்ட்டு, என்ன பேர் உன் பேர்? உம பேர் சங்குத்தேவன் வையே சொல்லிவிட்டு நகலவும் கையில் இருக்கக்கூடிய அந்த பாம்படம் பதட்டத்தில் கீழே விழுகுது. திரும்ப குனிஞ்சு எடுத்து இப்படி கும்பிடுறான். சங்குத்தேவன் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். இந்த கதையை முடிக்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. கதையினுடைய பெயர் சங்குத்தேவனின் தர்மம் அப்படின்னு எழுதுகிறார். இதை குறும்படமாக கூட எடுத்தால் கூட நம்ம அப்படியே மெய் செலுத்து போவோம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற விஷயத்துக்கும், சூழல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட கொடியவனாக இருந்தாலும் அவன் ஏழையிடம் திருட மாட்டான் என்கின்ற ஒரு விஷயமும், அவனுக்குள்ளேயும் ஒரு இரக்கம் இருக்குங்கிற ஒரு செய்தியும் நம்மளை அப்படியே வியப்பில் ஆழ்த்துது. நேரம் கிடைக்கிற போது புதுமை பித்தனை படித்து பாருங்கள்.